ஹாய் மக்களே, ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் காலை வணக்கம். காலையில் என்ன சமைச்சிங்க? நான் இப்போ என்ன சமைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, தோசை மாவு எல்லாமே தீர்ந்துருச்சு, ரைஸ் எல்லாம் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறதுன்றதை யோசிச்சுட்டு ஒரு 3 உருளைக்கிழங்கு இருந்துச்சுங்க. அதில் வந்துட்டு 2 உருளைக்கிழங்கு நல்லா திருவி குட்டி குட்டியாக கட் பண்ணி 2 வரமிளகா போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அதில் வந்துட்டு ஒரு 1/4 கப்பு ரவையை போட்டு ஒரு 10 நிமிஷம் உப்பை போட்டு நல்லா கரைச்சி 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்படியே சுட்டு எடுக்க வேண்டியதான் தோசை. அதாவது தோசை மாவு இட்லி மாவு இல்லாத சமயத்தில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு தோசை, ஓகேங்களா? அந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்க வேண்டியதான். இதுதான் காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு, ஓகேங்களா? பசங்க வந்துட்டு இதை தான் இப்போ சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க வந்துட்டு லன்ச்சுக்கு வந்து என்ன பண்ணேன், ஒயிட் ரைஸ் பண்ணேங்க. லன்ச்சுக்கு ஒயிட் ரைஸ் குக்கரில் பண்ணியாச்சு, இன்னும் சூடாக இருக்குது பாருங்கள். அப்புறம் முருங்கைக்காய், வெண்பூசணி, பீன்ஸு, கேரட்டு போட்டு நல்லா சாம்பார். இன்றைக்கி ஃப்ரைடேனால் சாம்பார் வச்சாச்சு. அப்புறமா 2 உருளைக்கிழங்கு வந்துட்டு தோசைக்கு அரைச்சேன்னா 3வது உருளைக்கிழங்கு வந்துட்டு என் பையன் வந்து எனக்கு ஃப்ரை பண்ணி கொடுங்க அப்படின்னா ஃப்ரை பண்ணிவிட்டு அவன் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிட்டான். நான் வந்து ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரல, அப்போ சாப்பிடுவேன், எனக்கு வச்சுருங்க அப்படின்ட்டு போயிட்டான். சரிங்களா? அப்புறம் பாருங்கள், வாழைப்பூவும் முருங்கைக்கீரையும் போட்டு ஒரு பொரியல்ப்பா சாம்பாருக்கு. வாழைப்பொரியல், வாழைப்பூ, முருங்கை இலை பொரியல். நைட்டே முருங்கை இலையெல்லாம் வந்துட்டு உருவி அப்புறமா பூவுக்கு வந்துட்டு அந்த க்ளீனெல்லாம் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அதனால் காலையில் கொஞ்சம் 6 மணி 6:20 தான் இன்றைக்கி எழுந்திரிச்சிட்டு அப்படியே கடன்னு இந்த வேலையெல்லாம் பண்ணியாச்சு. நைட்டில் ரெடி பண்ணி வச்சதுனால அது வந்துட்டு கொஞ்சம் வேகமாக எனக்கு குயிக்காக பண்ணிட்டேன், ஓகேங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காலையில் வந்துட்டு கோவந்தன் வீட்டில் லன்ச்சும் சாப்பாடும் பாருங்கள். அடுத்து அந்த முருங்கை இலை உருவனை இல்லை, அந்த தண்டை வந்துட்டு நான் சூப் போட்டு வச்சுருக்கிறேன். இனிமேல் தான் நான் குடிக்கணும், திருப்பி சூடு பண்ணி குடிக்கணும். நைட்டே போட்டு வச்சாச்சு, இன்னும் நான் காலையிலேருந்து ஒன்றுமே பண்ணல. இந்த வேலையை வந்து திடீர்னு பாருங்கள் கிச்சனில். இப்போ தான் பசங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க, பஸ்ஸுக்கு இன்றைக்கி லேட் ஆகிடுச்சுன்ட்டு. எங்கள் ஹஸ்பண்ட் இப்போ தான் குளிக்க போயிருக்காங்க, அவர் ஆஃபீஸுக்கு போகணும். அதனால் அவருக்கு தோசையை வந்துட்டு போட்டு ஹாட் பாக்ஸில் மூடி வச்சாச்சு. இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிடலாம், ஏன்னா நம்ம வரமிளகா போட்டு கூட நீங்கள் வேணும்னா பெருங்காயம், வெங்காயம், கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு கூட நீங்கள் செய்யலாங்க. நான் வந்துட்டு பசங்க அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்ட்டு தோசையிலேயே அப்படியே எடுத்து வெளியில் போட்டு சாப்பிடுவாங்க. எப்படி சேர்ந்தால் லைக் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ ஃபார்